ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த உபன்யாச தொடரிலே சென்ற பதிவிலே ஸ்நானத்தை குறித்து பார்த்திருந்தோம். ஒரு பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவன் காலையில் எழுந்தவுடன் எப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அப்பொழுது நாம் அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகங்களையும் அதிலே விண்ணப்பித்திருந்தேன். இன்னும் சில விஷயங்கள் இதிலே சொல்ல வேண்டி இருக்கு. அதாவது குளித்த பிறகு என்ன பண்ண வேண்டும், உடம்பை துடைத்து கொள்வோம். பொதுவாக தலையை துடைத்து கொண்டு உடம்பை துடைத்து கொண்டு வஸ்திரங்களை தரித்து கொள்ளுதல், இதுதான் ஒருவர் வழக்கமாக பண்ண வேண்டியது. இப்போ பிரபன்னர்கள் இதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும்னா, இது ஒன்று மனசிலே வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பகவத் சிந்தனை விடாமல் இருக்க வேண்டும். அவர்கள் ஆச்சாரியனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆச்சாரியரான மணவாள மாமுனிகள் அவருடைய தினச்சரியை, அதாவது அவர் காலையிலிருந்து எப்படி அனுஷ்டிப்பார் என்பதை சொல்லக்கூடிய தினச்சரியை என்கிற ஒரு கிரந்தத்திலே ததப் பிரத்யுஷசி ஸ்நாத்வா கிருத்வா பௌர்வாணிகி கிரியாக யதீந்திர சரணத்வந்த்வ பிரவணேனைவ சேத்தசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மணவாள மாமுனிகள் தாம் காலையில் எழுந்திருந்து அனுஷ்டானங்களை எல்லாம் ரொம்ப செவ்வனே பண்ணுவர். அவர் ஒரு ஆச்சாரத்திலும் ஒரு குறையும் வைக்க மாட்டார். அவ்வளவு ஆச்சாரசீலராக இருக்கக்கூடியவர். அவர் தினமும் திருக்காவேரிக்கு எழுந்தருளி அங்கு தீர்த்தமாடிவிட்டு, அதுவும் திருக்காவேரியிலே ஆளவந்தார் குளித்த திருமஞ்சனமாடின ஒரு படித்துறை உண்டு. அதாவது படித்துறைனா நதியிலே இறங்கி குளிக்கக்கூடிய அந்த படிகள் இருக்குமே, அந்த ஸ்தானம். வடதிருக்காவேரியிலே தான் அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணுவார்கள் இந்த ஸ்ரீரங்கத்திலே. இந்த கோவிலிலே அப்படி ஆளவந்தார் இறங்கின படித்துறை, அதற்கு ஆளவந்தார் படித்துறைன்னு பேர். அந்த இடத்திலே ஆளவந்தார் தீர்த்தமாடினார் என்பதற்காக நதி எப்பொழுதுமே கிழக்கை நோக்கி ஓடுகிறது அல்லவா. இந்த இடத்துல தானே ஆளவந்தார் தீர்த்தமாடினார். அவர் தீர்த்தமாடின அந்த ஜலம் என் மீது பட வேண்டும்னு எம்பெருமானார் ராமானுஜர் அதை தாண்டி தீர்த்தமாடுவார். மணவாள மாமுனிகள் என்ன பண்ணார், எம்பெருமானார் தீர்த்தமாடின இடத்திற்கு பின்பாக தீர்த்தமாட வேண்டும்னு அப்படி ஆச்சாரியனை நினைத்து கொண்டேதான் எல்லா காரியங்களையும் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். யதீந்திர சரணத்வந்த்வ பிரவணேனைவ சேத்தசான்னு சொல்கிறார்கள். அதாவது மணவாள மாமுனிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், காலையில் எழுந்து கொள்வதிலிருந்து குளிப்பதாகட்டும், திருமஞ்சனமாடி அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே எதற்காக பண்ணுகிறார்னா, எம்பெருமானாருக்கு பிடிக்கும். எம்பெருமானாருக்கு நாம் இந்த மாதிரி தர்மங்களை அனுஷ்டித்தால் ரொம்ப பிடிக்கும். எம்பெருமானார் உகப்பாக, அவர் திருவுள்ளத்துக்கு உகப்பாக நாம் காரியம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் இப்படி இருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் இந்த ஆச்சாரங்களை எல்லாம் பின்பற்றுகிறோம். அதற்காகத்தான் இந்த பாதையிலே நாம் செல்கிறோமே தவிர மற்றொரு பிரயோஜனம் இதற்கு கிடையாது. எனக்கு நன்மை ஏற்படும், எனக்கு இதனால் இது கிடைக்கும் அது கிடைக்கும், இதெல்லாம் கிடையாது. ஆச்சாரியனுக்கு உகப்பாக இருக்க வேண்டும்ங்கிறதுனால. அதனால தான் பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களிலும் காலம்புற எழுந்து கொள்வதிலிருந்து குளிப்பதென்ன, உடம்பை துடைத்து கொள்வதென்ன, வஸ்திரம் அணிந்து கொள்வதென்ன, திருமண் காப்பு தரித்து கொள்வதென்ன, உணவு உண்ணும் போது என்ன, எல்லா சமயத்திலும் ஆச்சாரிய விஷயமான ஏதோ ஒரு ஸ்தோத்திரங்களை அவன் மனதிலே அனுசந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். வெறும்னு ஆச்சாரியனை நினை அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு அப்படி நினைக்க தெரியாதல்லவா, நமக்கு அப்படி பழக்கம் கிடையாது. அதனாலே தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கருணையினாலே நிறைய ஸ்தோத்திரங்களை எழுதி வைத்து சென்று இருக்கிறார்கள். அந்த ஸ்தோத்திரங்களை நம் வாயாலே மனதால் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். அப்படி மனதால் சொல்ல முடியாவிட்டாலும் முதல்ல நம் வாயாலேவாது வெறும்னா உச்சரித்து கொண்டு வந்தால் மனது அதிலே ஈடுபட்டு நமக்கு ஆச்சாரியன் மீது பக்தி பெருகுவதற்கு இது வழிவகுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையாலே தான் குளிக்கும் போதும் அவ்வளவு ஸ்லோகங்களை எல்லாம் அனுசந்திக்க வேண்டும்னு பார்த்தோம். இந்த தீர்த்தம் ஆடும் பொழுது முக்கியமாக என்ன பண்ண வேண்டும்னா, காவிரியோ ஒரு புண்ணிய நதியோ போகும்பொழுது அந்த இடத்துல தீர்த்தம் ஆடும் பொழுது அந்த வஸ்திரத்தோடே தான் தீர்த்தம் ஆட வேண்டும். வஸ்திரம்னா என்னென்னா, குளிப்பதற்குன்னு தனியாக ஸ்நான ஷாட்டின்னு ஒன்று வஸ்திரம் தரித்து கொண்டிருப்பார்கள். அதுவும் விவாகமானவர்கள் கண்டிப்பாக கச்சத்தோடு தான் தீர்த்தமாட வேண்டும். கச்சம் இல்லாமல் தீர்த்தமாடக்கூடாது. அந்த ஸ்நான ஷாட்டியிலே சிறியதாக, அது பெரிய நித்தியபடி கட்டி கொள்ளக்கூடிய பஞ்சகச்சம் மாதிரி இருக்காது, சிறிய வேஷ்டியாக இருக்கும். அதில் அந்த கச்சம் அதை தரித்து கொண்டு தான் தீர்த்தமாடுவார்கள். பெண்களும் புண்ணிய நதிகளிலே தடாக்கங்களிலேலாம் தீர்த்தமாடும் பொழுது கண்டிப்பாக எப்பொழுதுமே தான், முக்கியமாக தடாக்கங்களிலே தீர்த்தமாடும் பொழுதாவது கச்சத்தோடு அப்படித்தான் தீர்த்தமாட வேண்டுமே தவிர அது இல்லாமல் தீர்த்தம் ஆடக்கூடாது. இதுதான் சாஸ்திரம். காவிரியிலேயோ இல்லை ஒரு குளத்திலேயோ தீர்த்தமாடி விட்டோம். தீர்த்தமாடி விட்ட பிறகு என்ன பண்ண வேண்டும்னா, ஒரு பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவன்
தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் என்று ஒன்றை அனுஷ்டிக்க வேண்டும். இதுவும் ஒரு நித்திய கர்மம். அதாவது தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள் இவர்களுக்கு தர்ப்பணங்களை, அதாவது ஜலத்தினாலே அவர்களை தர்ப்பிக்க வேண்டும். ஸ்நாதஸ்துவார்திர வாசாகா தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் அம்பஸ்த ஏவ குறியாத் அப்படின்னு வசிஷ்ட மகரிஷி கூறியிருக்கிறார். அதாவது குளித்து விட்டு அந்த ஈர வஸ்திரத்துடனே, எந்த வஸ்திரத்தோடு குளித்தோமோ அந்த ஈர வஸ்திரத்துடனேயே அந்த ஜலத்துக்குள்ளேயே, காவிரினா காவிரி, ஒரு குளம்னா குளம், அந்த இடத்துக்குள்ளேயே நின்று கொண்டு இந்த தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் என்பதை பண்ண வேண்டும். இது எப்படி பண்ண வேண்டும் என்பது அவரவர்கள் சம்பிரதாயத்திலே சந்தியாவந்தனம் எப்படி பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களோ அப்படி கற்றுக் கொடுப்பார்கள். அந்த மாதிரி கற்றுக்கொண்டவர்கள் அதை பண்ணலாம். இந்த இடத்துல அது எப்படி பண்ணணுங்கிற விசாரத்துக்குள்ளே நம்ம போகவில்லை. ஆனால் என்னென்னா, இது பண்ணுவதற்கு முன்பாக நமக்கு திருமண்காப்பு அணிந்து கொள்ள வேண்டுமா? எந்த கர்மம் பண்ணணுன்னாலும் இதுக்கு திருமண்காப்பு இல்லாமல் ஈரத்தோடு பண்ணால் நெத்தியில் திருமண்காப்பு இருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா, சச்சரித்திர பரித்ராணத்திலே இதற்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. மிருதலாபே துவராயாம் வா குறியான் நீரோர்த்வ புன்றகம் என்று கூறுகிறார்கள். திருமண் அவசரமாக கிடைக்கல, இல்லை வேகமாக பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலத்திலே என்ன பண்ணணும்னா ஜலத்தினாலே திருமண் காப்பை தரித்து கொள்ளலாம் அப்படின்னு பிரமாணம் சொல்கிறது. ஆகையாலே இது குளித்து விட்டு ஈரவஸ்திரத்தோடு பண்ண வேண்டிய கர்மம் என்பதினாலே ஜலத்தினாலே ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹா என்று கூறி நெத்தியிலே மட்டும் திருமண் காப்பை தரித்து கொண்டு, அந்த ஜலத்திலேயே எடுத்து திருமண் காப்பு ஸ்ரீசூர்ணத்தோடு தரித்து கொண்டு இந்த தேவரிஷி பித்ரு தர்ப்பணத்தை பண்ண வேண்டியது. வெறும்னா அந்த ஜலத்தாலேயே திருமண் காப்பை எட்டுண்டு இது முடிந்து விட்டது. இதற்கப்புறம் கரைக்கு வருகிறான். அந்த காலத்தில் காவிரியிலிருந்து கரைக்கு வருவோம். இந்த காலத்தில் அந்த குளியலறை, அதிலிருந்து வெளியே வருகிறோம். ஏதோ ஒன்று நடக்கிறது. குளித்து விட்டு வெளியே வந்த பிறகு தலையை துடைத்து கொள்ள வேண்டும், உடம்பை துடைத்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் கிரகஸ்தர்கள் அப்படின்னாலே புருஷர்கள் தலைக்குத்தான் தீர்த்தமாட வேண்டும். அதில் எந்த ஒரு விதி விலக்கும் கிடையாது. உடம்பு சரியில்லாத காலத்திலே மட்டும் தலைக்கு குளிக்க வேண்டாம். இல்லை என்றால் எல்லா சமயத்திலும் தலைக்குத்தான் தீர்த்தமாட வேண்டும். அப்போ தான் சுத்தியாக இருக்க வேண்டும். திருவாராதனம் பண்ணுவதற்கு அப்போ தான் யோகியத்தை கிடைக்கும். ஸ்திரீகளை பொறுத்த வரைக்கும் சுமங்கலி ஸ்திரீகள், சுமங்கலிகளாக இருக்கக்கூடியவர்கள் திருவாராதனத்திற்கு தலிகை பண்ணி அவர்கள் தானே சமர்ப்பிக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு விசேஷ நாட்களிலே தலைக்கு தீர்த்தமாட வேண்டும். இல்லையாகில் மிச்ச நாட்களிலே, விசேஷ நாட்களை தவிர்த்து மிச்ச நாட்களிலே அந்த மஞ்சள் தேய்த்து குளிப்பார்கள் அல்லவா? மஞ்சள் தேய்த்து குளித்தால்தான் சுத்தி. மஞ்சள் இல்லைன்னா அந்த குளித்ததாகவே ஸ்திரீகளுக்கு கணக்கு கிடையாது. அவர்கள் சுத்தியோடு குளிக்க வேண்டுமாகில் மஞ்சளை உபயோகப்படுத்தி தான் ஆக வேண்டும். ஒரு சிறிதளவாது உபயோகப்படுத்த வேண்டும். அந்த மஞ்சளை ஜலத்திலே கரைத்து குளித்து விட்டு அதை தலையிலே புரோக்ஷித்து கொண்டாலே போதும் ஸ்திரீகளுக்கு. அதுவே சுத்தி. தலைக்கு குளிக்க வேண்டும், எல்லா நாட்களிலும் குளிக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. முக்கியமான நாட்கள் எப்போ தேவைப்படுறதோ அப்போ மட்டும் குளித்து கொண்டால் போரும். ஸ்திரீகளும் தீர்த்தம் ஆடும்பொழுது ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு தமிழ் பாஷையிலே சொல்லலாம், சம்ஸ்கிருதத்தில் தான் சொல்லணும். இதுன்னு எதுவும் இல்லை. இதை ஆச்சாரியன் ஸ்ரீபாதீர்த்தமாக நாம் மனதிலே நினைத்து கொண்டு அந்த நின்னவன் கீர்த்தி முதலான அருளி செயல்கள் போன பகுதியில் சொல்லியிருப்பேன், அதில் போய் பார்க்கலாம் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டும்னு. அதெல்லாம் சொல்லி கொண்டு தீர்த்தமாட வேண்டும். இப்போ தீர்த்தமாடி விட்டு வெளியே வந்தாயிற்று. வெள்ளம் வந்த பிறகு என்ன பண்ணணும்னா தலையை துடைத்து கொள்ள வேண்டும். அதற்குன்னு ஒரு வஸ்திரம் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாக 2 வஸ்திரம், தலையை துடைத்து கொள்வதற்குன்னு தனியாக ஒரு வஸ்திரம், உடம்பை துடைத்து கொள்வதற்குன்னு தனியாக ஒரு வஸ்திரம். துண்டுன்னு சொல்கிறாள். உடம்பை துடைத்துறதுக்கு தனி ஒரு துண்டு, தலைக்குன்னு தனியாக ஒரு வஸ்திரம் வைத்து கொண்டால் அது நல்லது. இப்படி துடைத்து கொள்ளும் பொழுதும் நம்ம என்ன பண்ண வேண்டும்னா சில ஸ்லோகங்களை அனுசந்திக்க வேண்டும். என்ன எவ்வளோ ஸ்லோகம் சொல்கிறது? துடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 10 ஸ்லோகம் தான் இருக்குது. இதை வரிசையாக வேகமாக சொன்னால் 1 நிமிஷம்தான் ஆகும். இப்போ நமக்கு மனப்பாடமாக ஸ்லோகங்கள்லாம் இருக்கும் பட்சத்திலே வேகமாக சொல்லும்போது 1 நிமிஷம்தான் ஆகும். அதற்கு மேலாம் ரொம்ப ஆகாது. அதனால் சாஸ்திரம் எது சொன்னாலும் நம்மால் முடியாதது சொல்லவே சொல்லாதுங்கிறத மனதிலே நாம் நன்ன ஆழமாக விதைத்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன பண்ண வேண்டும்? துடைத்து கொள்ள வேண்டும். எப்படி? கண்டத்வயம் சிரசாங்கம் பிரத்யேகம் பரிமார்ஜயேத் அப்படின்னு சாண்டில்ய ஸ்மிருதியிலே பார்க்கிறோம். இப்போ 2 துண்டுகளாக எடுத்துக்கொண்டு தலையை துடைப்பதற்கு ஒரு துண்டு, உடம்பை துடைத்து கொள்வதற்கு ஒரு துண்டுன்னு வைத்துக்கொண்டு சுத்தமாக துடைத்து கொள்ள வேண்டும். இந்த துண்டை குளிக்கிறதுக்கு முன்னாடி தொடுதல் அப்படிங்கிறத எந்த காலத்திலும் பண்ணக்கூடாது. அது விழுப்பு. அப்படி நாம் தொடக்கூடாது. ரொம்ப ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்?
கொடியிலே துண்டு இருக்கும். அதை முன்னாடி நாளே அந்த பெட்டியிலே வைத்து கொண்டு காவிரிக்கு செல்வர்கள். இல்லை கிரகங்களிலே குளிக்கிறோம்னா கொம்பாலே அந்த மரக்குச்சியாலே அந்த துண்டை எடுத்து கொண்டு போய் குளித்து விட்டு அதை துடைத்து கொண்டு வருவார்கள். இப்போ இந்த மாதிரி தலையை துடைத்து கொள்ளும் பொழுது நாம் ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். என்ன ஸ்லோகங்கள்னு வரிசையாக பார்ப்போம். முதல்ல மணவாள மாமுனிகள் விஷயமாக எறும்பியப்பா அருளி செய்த ஒரு ஸ்லோகம். அபகத மதமானைஹி அந்திமோபாய நிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி அர்த்தகாமானபேக்ஷைஹி நிகில ஜனசுஹுர்பிர் நிர்ஜித குரோத லோபைஹி வரவர முனிபிருத்தியைர் அஸ்துமே நித்யயோகா என்று இதை அனுசந்திக்க வேண்டும். இது முடித்த பிறகு எம்பெருமானார் ராமானுஜரை குறித்து இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகங்களை எல்லாம் நாம் அனுசந்திக்க வேண்டும். நச்சேத் ராமானுஜேத் ஏஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாத்ருஷா புண்ணியாம் போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரः த்ரிணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயः ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்ரயன ஷாலினஹா என்று இந்த 3 ஸ்லோகங்களையும் அனுசந்திக்க வேண்டும். இது எம்பெருமானார் விஷயமான ஸ்லோகங்கள். அப்போ எம்பெருமானாரை மனதிலே நினைக்க வேண்டும். முதல்ல நம்முடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகளை நினைத்து கொண்டு அதற்கு பிறகு எம்பெருமானாரை இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நாம் மனதிலே தியானித்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலே என்ன பண்ணணும்னா, நாம் குளித்து விட்டு சுத்தமாக ஆகிவிட்டோம், உடம்பை சுத்திப்படுத்தி கொண்டு விட்டோம், மனதையும் சுத்திப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக எம்பெருமானாரை நாம் பிரார்த்திக்கக்கூடிய 5 ஸ்லோகங்கள், அதற்கு பிரார்த்தனா பஞ்சகம்னு பேர். எம்பெருமானாரிடத்திலே 5 பிரார்த்தனைகளை வைக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். சின்னது தான், ரொம்ப கஷ்டம் இல்லை, 6 ஸ்லோகங்கள் தான் இருக்கும். வேகமாக சொன்னால் சொல்லி முடித்து விடலாம். முதல்ல அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிவிடுகிறேன், அப்புறம் அதற்கு என்ன அர்த்தங்கிறதையும் சுருக்கமாக பார்ப்போம். ஏன்னா உடம்பை மட்டும் சுத்திப்படுத்தி கொண்டால் போராதே, மனதையும் சுத்திப்படுத்தி கொள்ள வேண்டும். யதீஸ்வர ஸ்ருணு ஸ்ரீமன் கிருபயா பரயா தவ மம விஜ்ஞாபனமிதம் விலோக்கிய வரதம் குரும் அநாதி பாபரச்சிதாம் அந்தఃகரண நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திராம் வினிவர்த்தய வாசனாம் அபிப்பிரார்த்தய மானானாம் புத்திரக்ஷேத்ராதி சம்பதாம் குரு வைராக்கியமேவாத்ர ஹிதகாரின் யதீந்திரனஹா யதாபராதா நஸ்யுர்மே பக்தேஷு பகவத்யபி ததா லக்ஷ்மண யோகீந்திர யாவத்தேகம் பிரவர்த்தய ஆமோக்ஷம் லக்ஷ்மணாரிய த்வத் பிரபந்த பரிசீலனைஹி காலக்ஷேபோஸ்து நஸ்ஸத்பிஸ் சஹவாசம் உபேயுஷாம் இத்யேதத் சாதரம் வித்வான் பிரார்த்தனா பஞ்சகம் பட்டன் பிராப்னுயாத் பரமாம் பக்திம் யதிராஜ பதாப்ஜயோஹோ. இதுதான் பிரார்த்தனா பஞ்சகம். அதாவது இதற்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப சுருக்கமாக தெரிவிக்கிறேன். நமக்கு இந்த உலகத்திலே எவ்வளவோ ஒரு நிஷ்டை ஏற்பட்டு இந்த உலகத்தை வெறுத்து நாம் பரமபதத்தை அடைய வேண்டும்னு பார்க்கிறோம். ஆசை மட்டும் இருக்குது, ஆனால் அந்த நிஷ்டை ஏற்பட மாட்டேங்கிறது. அது ஒரு ஜீவனுக்கு தானாகவே அவனாலே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. எம்பெருமானார் அனுகிரகம் இல்லாமல் வைராக்கியமோ எம்பெருமானிடத்திலே பக்தியோ எதுவுமே நமக்கு ஏற்படாது. ஆகையாலே எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திக்கிறோம். மனது சுத்தியானுன்னு என்ன பண்ண வேண்டும்? இந்த சம்சாரத்திலிருந்து வைராக்கியம் ஏற்பட வேண்டும், பகவானிடத்திலே பக்தி ஏற்பட வேண்டும். இது மனதிலே வந்துவிட்டால் மீதி எல்லாம் மனது ரொம்ப சுத்தமாக ஆகிவிடும். ஆகையாலே எம்பெருமானாரே என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்க வேண்டும் அப்படின்னு முதல்ல பிரார்த்திக்கிறோம். அப்புறம் அனாதி காலமாக நான் பண்ணி கொண்டிருந்த இந்த பாப கர்மங்களினாலே எனக்கு வாசனை, இந்த சம்சாரத்திலே ஒரு வாசனை ஏற்பட்டு நான் மறுபடி பாபங்களையே பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வாசனையை போக்க வேண்டும், இனி நான் பாபங்கள் செய்யாதபடிக்கு வாசனையை போக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அதற்கு பிறகு நாம் பொதுவாகவே கோவிலுக்கு போனால் என்ன பிரார்த்திப்போம்? எனக்கு புத்திரன் வேண்டும், செல்வம் வேண்டும், சம்பத்து வேண்டும், இப்படி தானே பிரார்த்திப்போம். எம்பெருமானாரே, நான் அப்படி வாயை திறந்து அதை பிரார்த்தித்தால் கூட நீ எனக்கு அதை பண்ணாத, எனக்கு என்ன கொடு? வைராக்கியத்தை ஏற்படுத்து, சம்சாரத்திலிருந்து எனக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்து அப்படின்னு பிரார்த்திக்கணும். ஏன்னா ஹிதகாரின், ஏன்னா ஒரு குழந்தையானது நெருப்பை தொட வேண்டும்னு எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் தாய் விடமாட்டான். அந்த மாதிரி நீயும் நான் எனக்கு புத்திரன் வேண்டும், செல்வம் வேண்டும்னு எவ்வளவுதான் அடம் பிடித்தாலும் நீ எனக்கு அதை கொடுக்காத, நீ எனக்கு ஹிதத்தை மட்டும் பண்ணுவாய், வைராக்கியத்தை மட்டும் ஏற்படுத்துவாய். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை. அதற்கு மேலே பாகவத அபச்சாரம் இது ரெண்டும் எக்காலத்திலும் நான் படவே கூடாது, அந்த மாதிரி என்னை செய்வாய். அதற்கு மேலே
எம்பெருமானாரே, உன் அடியவர்களோடு திரளாக இருந்து கொண்டு நீ அருளி செய்த பிரபந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம் என்ன, அதற்கு மேல் அருளி செயல்கள் என்ன, எல்லா பிரபந்தங்களையும் நான் படித்து கொண்டே என்னுடைய காலத்தை போக்க வேண்டுமே தவிர வேறு வகையில் நான் போக்கக்கூடாது. நீ அருளி செய்த கிரந்தங்கள் மூலமாக உன்னுடைய அடியார்களான ராமானுஜதாசர்களோடு சேர்ந்து நான் காலத்தை பொழுதை போக்க வேண்டும் என்று இதுதான் பிரார்த்தனா பஞ்சகம்னு சொல்லப்படுகிறது. இதுதானே ஆத்ம சுத்திக்கு நாம் பண்ண வேண்டியது. ஆகையாலே குளித்து விட்டு உடம்பை சுத்தி செய்து கொண்டோம். அந்த மாதிரி இதை பிரார்த்தித்து நாம் மனதை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். இது பிரார்த்தித்து விட்டால் மட்டும் போராது. எம்பெருமானாரினுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே, ஏதாவது ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தருளி இருக்கிறார், திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளி இருக்கிறார், மேல்கோட்டையிலே எழுந்தருளி இருக்கிறார், எல்லா திவ்தேசங்களிலும் எழுந்தருளி இருக்கிறார். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை மனதாலே நினைத்து கொண்டு காஷாய சோவி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யந்தினேஷ நிபமுல்லச தூர்த்வபுன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திருஷோர்மமாக்ரே என்று எம்பெருமானார் வடிவழகை மனதாலே நினைத்து கொள்ள வேண்டும். இதுதான் மனதுக்கு உண்மையான சுத்தி. இதை காட்டிலும் பெரிய சுத்தி மனதுக்கு கிடையாது. எம்பெருமானார் ராமானுசர் அவரை மனதாலே தியானிக்க வேண்டும். இப்போ என்னென்ன சொல்ல வேண்டும்? முதல்ல மணவாள மாமுனிகள் விஷயமான ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். அப்புறம் ராமானுஜர் விஷயமான 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு பிரார்த்தனா பஞ்சகம், அப்புறம் இந்த காஷாய சோபி என்கிற இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வேகமாக சொன்னால் 1 நிமிஷம் கூட ஆகாது. உண்மையில் அதான் உடம்பை தலையை தொடைத்து கொண்டு உடம்பை தொடைத்து கொள்வதற்குள்ள கண்டிப்பாக சொல்லி முடித்து விடலாம். வசிஷ்ட சம்ஹிதையிலே ஒரு பிரமாணம், சிரஸ் சம்மார்ஜனம் குறியாத் தௌதவஸ்திரேன வை த்விஜா யதாக்கிரமேன சம்ருஜ்ய பாதாந்தம் மௌனமாஸ்திதா அப்படின்னு நல்ல சுத்தமான வஸ்திரத்தை எடுத்து முதல்ல தலையை தொடைக்க வேண்டும். அப்புறம் மேலிலிருந்து கீழ் அப்படி அந்த கிரமத்தில் தலையிலிருந்து கால் வரைக்கும் தொடைத்து கொள்ள வேண்டும். தொடைத்து கொள்ளும் பொழுது இந்த ஸ்லோகங்களை எல்லாம் அனுசந்திக்க வேண்டும் என்பதாக இன்று நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்தது வஸ்திரங்களை தரித்து கொள்ளுதல், அது எப்படி பண்ண வேண்டும் என்பதனை அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.